இந்த ஒரு நியூ கமர் தான் மார்க்கெட்ல இருந்த 2 ஜெயின்ஸை தூக்கி சாப்பிட்டது. அதுக்கு ஒரே காரணம் இந்த பென்சிலோட ஷேப்பு தான். பல வருஷமா ஒரே கம்பெனி கீழே இருந்த நட்ராஜும் அப்சராங்கிற பிராண்ட் மட்டும் தான் மார்க்கெட்டையே சாப்பிட்டு இருந்தாங்க. இவங்க கூட பிரைஸ்ல மோதுறது முட்டாள்தனம்னு இந்த டாம்ஸுக்கு நல்லாவே தெரிஞ்சது. அதுக்கு அவன் கையில் எடுத்த ஆயுதம் தான் ஷேப். வழக்கமாக வர்ற ரவுண்ட் பென்சிலுக்கு பதிலாக ட்ரையாங்குலர் பென்சில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது கிட்ஸுக்கு கண்ட்ரோலையும் கம்ஃபர்ட்டையும் சூப்பராக கொடுத்துச்சு. அடுத்து அவங்க கிட்ட இருந்து தனியாக தெரியறதுக்கு ஸ்ட்ராங்கான பாலிமர் லெட்டை யூஸ் பண்ணாங்க. அது அவ்வளோ சீக்கிரம் உடையவும் செய்யாது, ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்கும். ஆனால் இதை விட பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்னன்னா, இந்த பென்சிலை நட்ராஜ் பண்ண மாதிரி பேரண்ட்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்காம மாறா பசங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க. கலர்ஃபுல் டிசைன், அட்ராக்டிவ் பேக்கேஜஸ், முக்கியமாக சென்டர்ட் எரேசர்னு இது எல்லா ஃபீச்சர்ஸையும் வச்சு கிட்ஸை சூப்பராக கவர் பண்ணாங்க. ஸோ இந்த பென்சிலுக்கு பிராண்ட் அம்பாசிடரே ஸ்கூல் பசங்க தான். பசங்க சொன்னா இந்த கடத்துல ஓட்டே போடுறாங்க, பென்சில் வாங்கி தராமையா போயிடுவாங்க. ரேட்டு கம்மியா வித்தா மட்டும்தான் நம்ம ப்ராடக்ட்டை வாங்குவாங்க அப்படிங்கிறது அந்த காலம். அவங்களோட சின்ன ப்ராப்ளமா உங்க ப்ராடக்ட் சால்வ் பண்ணாலே போதும், ரேட் எல்லாம் பார்க்க மாட்டாங்க, ஈஸியா உங்க ப்ராடக்ட்டை வாங்கிடுவாங்க.